ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து எபிசோடு 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம டக்கு மாற்றிக்கிறோம். வந்தாச்சு கைஸ். வார்னிங் பீரியட் கைஸ், எபிசோட் வார்னிங் பீரியட் வந்துருக்கேன். போட்டு போச்சு. பாப்பனி go go go. கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு வாட் கைஸ், இது பாருங்க, நான் சீரியஸ்லி நான் எதுவுமே பண்ணல. க்ரீப்பர் தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, கஷ்டப்பட்டு கட்டினே. இந்த இடத்துல எந்த ஒரு க்ரீப்பர் ஆனால் வெடிச்சதுன்னு தெரியல கைஸ். இவ்வளோ நாசம் படுத்திருச்சு. கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருந்தோம்ல. என்ன கைஸ், வீடியோ ஆரம்பித்தோன்னே இப்படி நடக்குது. 64 ஸ்டாக்கு டேட் போச்சு கைஸ். இந்த வீடியோ வந்து நம்ம அயனுக்கும் டைமண்டுக்கும் தான் முக்கியமாக குறிப்பிடுறது தான். இந்த வீடியோவில் வந்து நமக்கு டைமண்ட் கிடைச்சாலும் கிடைச்சதுன்னா கிடைக்காட்டி எனக்கு கைஸ். ஐயோ, வாங்க கைஸ், நம்ம ஒரு 8 பிக்காக் செஞ்சுட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சிடலாம். நம்ம போட்டு ஸ்ட்ரைட்டாக மைண்ட் மட்டும் போயிடலாம். ஆனால் மேலே வரங்காட்டி போகும்போது வேறு, அதனால் நம்ம லேட் எடுத்துகிட்டு போயிடலாம். நேரடியாக அடியில் போய்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு கேவ் கிடைச்சா பிரச்சனை இருக்குது. பிரச்சனை கதை இப்போ பாருங்க ஸ்வீட். இன்னொரு நியூ என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டானுங்க. ஒரு சூப்பர் கேட்டு நைட் ஆகுது. ஓ, சாங் கைஸ், நமக்கு ஃபுட் ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போயே கிளம்பிடலாம். ஓடு. அந்த வந்தாச்சு. வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து உங்களோட ஒரு பர்மிஷனோட தான் நம்ம இப்போ கிரியேட்டிவ்க்கு போனோம். இப்போ நம்ம போகிறோம். இதுக்கு நான் டார்ச் இல்லை கைஸ். எப்பா நான் எப்படா பர்மிஷன் கொடுத்து நீங்கள் கேட்கலாம்னா, ஏன்னா இப்போ நம்மளால அவ்வளோ ஆழத்துக்கு நம்மக்கிட்ட வேறு எந்த ரிசோர்ஸ்லாம் ஒழுங்காக இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்தினால நமக்கு இப்போ நைட் விஷன் போர்ஷன் நான் ஒத்துக்கிறேன். இது வந்து நான் கிரியேட்டிவ் மூடு வந்திருக்கேன். நான் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்போ மைண்ட் வந்து அடியில் போக போகிறேன். வேறு வழி தெரில கைஸ். அடியில் நேரம் உடச்சிட்டே போகிறேன். டீப் ஸ்லைடு அடியில் ரீச் ஆனோடனே பையன்லாம் வருது. அவங்க வந்து டீப் ஸ்லைடு வந்து ரீச் பண்ணிட்டேன். பெட்ராக் லெவலுக்கு ரீச் பண்ணிட்டா க்ளீன் ஆயிடும்.
சூப்பர் கைஸ் கே கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு போடணுமா? வாங்க, இந்த அயன் நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. ஆனால் நம்மளாவே ஒரு அயன் பிக்ஸ் எடுத்துக்கலாம். கைஸ் இந்த ஈரம் வந்து எதாச்சும் இப்போ பார்த்தோம் ஒரு ஸ்பானரு. சாமி பார்க்கலீங்க குறைக்க ஒரு சாமி ஸ்பானர் எங்கேயோ ரீச் பண்ணிட்டு கிட்ட ரொம்ப கிட்ட இருக்குது எங்கேயோ. இந்த பார்த்தாச்சு கைஸ் ஸ்பானர் ஃபுட்டு வேற லெவல். இந்த ஸ்பானர் வந்து முதல்ல ரெடி பண்ணிடலாம். எக்ஸ்பிக்கு ரெடியாக இருக்கும் இந்த ஒரு ஸ்பானர். ஓகே கொடுங்க இங்கே ஒரு கேவ் இருக்குது. ஓகே எப்படியோ ஒரு ஸ்பானர் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்பானர் விட்டு வெளில போனோம். வெளியில் போகிறது நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தால் பிரச்சனை இருக்காது. நம்ம இங்கே இருந்து ஸ்பானர் ரெடி பண்ணிடலாம். நைட்டுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கிட்ட தான் கைஸ் இருக்குது. இது கூட கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பானர் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து இந்த ஸ்பானருக்கு கீழே போகலாம். இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பானர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனால் கையாலே உடச்சா கஷ்டம். கைஸ் டைமண்டு. ஐயோ வேற லெவல் ஸ்பானர். கைஸ் இப்போ நமக்கு எதாச்சா டைமண்டு கிடச்சிருக்கு கைஸ். கைஸ் டைமண்ட் கைஸ் வேற லெவல். இங்கே பாருங்க கைஸ் டைமண்டு சூப்பர். நான் மேலே போயிட்டு ஒரே ஒரு கைஸ் உங்கள் பர்மிஷனோட எனக்கு எதாச்சும் டைமண்ட் கிடச்சிட்டு கட்டுறேன். நம்ம எனக்கு ஒரே ஒரு அயன் கேட்ச் மட்டும் எடுத்துக்கிறேன் கைஸ் ப்ளீஸ். ஓகே பாங்க சரியாக ஒரு மாதிரி ஏறலாம் கைஸ். வேற லெவல் கைஸ் சால்ட்டாக கிடச்சிருச்சு டைமண்டெல்லாம். பிடிக்கும் கொஞ்சம் பாக்ஸ் போட்டு ஆசை இது எந்த பிக்காச்சா.
போட்டு வேஸ்ட் டைம் எடுத்தாச்சு. போச்சு டைமண்டே ரீச் பண்ண ஆயிரம் கிட்ட வந்துட்டேன் கைஸ். வேற லெவல் கைஸ். கிரியேட்டிவ் மோட் பர்மிஷன் கொடுக்கலன்னா நானே அப்படியே கிரியேட்டருக்கு போயிட்டு அப்படியே கழிச்சாச்சு. 6 டைமண்ட் வச்சிருக்கு கைஸ். 7 டைமண்ட் நான் ஏதோ ஒரு டைமில் விட்டு உடச்சிட்டேன். இந்த இடத்துல தான் இந்த ஸ்பானர் இருக்குது. இதில் எதுவுமே நமக்கு வந்து உபயோகப்படுற மாதிரி இல்லை. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணுன்னா எனக்கே தெரில. ஏதோ நான் வந்து கேவ் மாதிரி தோண்டிட்டு இருந்திருக்கிறேன். ஐயோ வா சீனிவாசா நான் வீட்டில் வந்து ரீல்ஸ் செட் பண்ணியிருந்தேனே. இப்படியே வந்து நம்ம கேவே கண்டுபிடிச்சாச்சு. ஓ பெட் ஃப்ரெண்ட் நானே எடுத்துட்டேனா. கோவிந்தா சூப்பர் கைஸ் கிடச்சிச்சு நமக்கு. இந்த ஒரு சந்தி தான் இதுக்கு காரணம். இந்த சரியான மணி வாங்கிக்கலாம். பக்கத்தில் கிடத்துல தான் லைட் செய்வேன். வேற லெவல் கைஸ். ஆனால் 6 டைமண்ட் வச்சுட்டு கைஸ். நம்ம போட்டிக்கு எதிர்ச்சேன் நான். நீங்கள் நினைப்பீங்க நான் எதோ கிரியேட்டிவ் மோட்லேருந்து எடுத்துட்டேன்னு. சீரியஸாக நம்ம வரல. கைஸ் நான் வந்து ஆழத்தை ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் அது பாட்டு என்ன பாதாள சொரண மாதிரில போகுது. வா இங்கே பாருங்க கைஸ். ஐயன்னு அயன் பாருங்க கைஸ். இந்த மாதிரிலாம் அயன் தான் கிடைக்குது. அயன் தான் நான் ரேர் இல்லை கேட்டுக்கு. நான் அயன் தான் டைமண்டோட ரேருன்னு நினச்சேன். கைஸ் கோல்டு இருக்குது கைஸ். எக்ஸ்பி 2வது எபிசோடு சூப்பர். நீங்கள் அந்த வச்சு கிளவி சிரிக்குது. பிக்காக்ஸ் பிடிக்கும் சீனிவாசா. கைஸ் நான் வாட்டர் பிரிட்ஜ் பண்ணிட்டேன். நல்ல வேலை. நம்மக்கிட்ட உட் இருக்கா? இருக்குது. நம்மக்கிட்ட தேவைப்படாத பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுருவோம். ஏன்னா இப்போ தான் ஒரு டைமண்ட் கேஷ் கிராஃப்ட் பண்ணுறோம். பெட்ராக் லெவல் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்சீரியன் நல்லா கிடச்சிச்சு.
கைஸ் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கடைசியாக எண்ணிக்கிற டைமண்ட் ஆர்மரோட தான் முடிக்கிறோம். வந்து நம்ம கிட்ட வேஸ்டபுள்ஸான பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டலாம். லைட்டாக கை இதாச்சுன்னா கூட டைமண்ட் தூக்கி போட்டுருவேன். எனக்கு வேறு ரிஸ்க்காக இருக்குமான்ட்டு தெரியுது. ஓகே, தேவைக்கூடாது, எல்லா பொருளும் போட்டாச்சு. இப்போதைக்கு நமக்கு வந்து ரேர் கிராஃப்டிங் டேபிள், இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ், கிராஃப்டிங் டேபிள் எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லெதர் பூட்ஸு நாங்களாம் நினச்சேன்னா டைமண்ட் பூட்ஸே போட முடியும் கைஸ், ஆனால் நான் போட மாட்டேன். இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு டைமண்டு பிக்காக்ஸ், டைமண்ட் ஆக்ஸ். இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, நம்ம ஒரு இது மைன் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம டைமண்ட் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைங்க, நான் ஒரே ஒரு ட்ராப் டோர் முடிச்சு செஞ்சுக்கிறேன். இந்த ட்ராப் டோர் டெக்னிக் எல்லாத்துக்குமே தெரியுமாலாம் தெரில எனக்கு, ஆனால் இந்த டெக்னிக் எனக்கு மொத்தத்தில் தெரியும். சரிங்க, இந்த ஹோலாம் இனிமேல் எனக்கு எதுக்கு, நான் தூக்கி போட்டாச்சு. வாங்க நம்ம டைமண்ட் மைனிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் மட்டும் வச்சுட்டு இப்போ கீழே கற்ற மாதிரி பண்ணிட்டு இந்த கேமில் இது இருக்காதா ஸ்ட்ரிப் மைன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரிப் மைன் இந்த ஒரே ஒரு பிளாக்லேயே படுத்துக்கிட்டே போவாங்களே. டைமண்ட் பிக்காக்ஸ் தாங்க கெஸ்ட்டே. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிப் மைன் ஆன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூஸு கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம வந்து மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம நேராக உள்ள போகலாம். வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கட்டிங் வேலை போயிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டைமண்ட் பிக்காக்ஸ், டைமண்ட் ஆக்ஸ் ரெண்டுமே எடுத்திருக்கோம். கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் சரி வீட்டு வேலைங்கிறதுனால அந்த வேலைக்கு வேலை. ஓகே கைஸ், இன்றைக்கி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை கைஸ், எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.